அரசியல் விடைநேயர்களுக்கு அன்பு வணக்கம். நேற்று திருப்பூரில் பாஜக சார்பாக நடந்த தேசிய கொடியேந்தி பேரணி, அந்த மாதிரி ஒரு கூட்டங்க முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களும் இந்நாள் மாநில தலைவராக இருக்கக்கூடிய திரு நயினார் நாகேந்திரன் அவர்களும் கலந்து கொண்டு அந்த பேரணியை நடத்தினார்கள். அந்த பேரணிக்கு வந்த கூட்டத்தை பார்த்தால் எதிர்கட்சிகளுக்கு வயிற்றில் புளியை கரைத்திருக்கும் அப்படின்னு தாங்க சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு கூட்டம். அந்த கூட்டம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நோட்டுக்காக, திராவிட கட்சிகள் போல நோட்டுக்காக கூடிய கூட்டம் கிடையாது. அந்த கூட்டம் முழுவதும் நாட்டுக்காக கூடிய கூட்டம் என்பது முக்கியமான விஷயம். வெறும் 54 செகண்ட் உடைய ஒரு ஆடியோ வெளியிட்டார் திரு அண்ணாமலை அவர்கள். வெறும் 54 செகண்ட் தாங்க. அதில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் கட்சி கொடியெல்லாம் ஏந்தி இதில் போக மாட்டோம், தேசிய கொடி ஏந்தி மட்டும்தான் இந்த பேரணி நடத்த இருக்கின்றோம். அதனால கட்சி பாகுபாடு இல்லாமல் பொதுமக்கள் அனைவரும் வந்து இந்த பேரணியில் கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் அழைப்பு விடுத்திருந்தார். அந்த அழைப்பை ஏற்று அதில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அந்த கூட்டத்தை பாருங்க, அதிரி புதிரியான கூட்டம். என்றும் மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்த திரு அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவர் பொறுப்பில் இருந்து இறங்கியும் அவருடைய அந்த ஜோஸும் மாசும் இன்னும் குறையவே இல்லை. பிறகு அந்த பேரணியில் உரையாற்றிய திரு அண்ணாமலை அவர்கள் உரையாற்றுவதற்கு முன்னாடி, பேசுவதற்கு முன்னாடி வந்து அண்ணாமலை அவர்கள் மற்றும் அங்கே வந்திருக்கக்கூடிய பல தலைவர்களை வரவேற்கிறார்கள். அப்படி வரவேற்கும் போது அண்ணாமலை அவர்கள் அப்படின்னு அந்த பேரை கேட்டது வந்தது பாருங்க ஒரு சத்தம். திருப்பூர் மக்களின் அனைத்து மக்களின் ஆதரவோடும் மூவர்ண தேசிய கொடி ஏந்தி இந்த ஊர்வலத்துக்கு வருகை புரிந்திருக்கும் மாநில தலைவராக பொறுப்பேற்ற பிறகு திருப்பூர் மாநகருக்கு முதல் முறையாக வருகை புரிந்திருக்கும் எங்களது மாநில தலைவர் மதிப்புக்குரிய திரு நயினார் நாகேந்திரன் எம்எல்ஏ அவர்களே, உங்கள் சார்பாகவும் திருப்பூர் மக்களின் சார்பாகவும் வரைய வரைய என வரவேற்கின்றோம். கோவை பாராளுமன்றம் மட்டுமல்ல, திருப்பூர் பாராளுமன்றத்திலும் தனக்கென ஒரு செல்வாக்கை பெற்று எதிர்கால இளைஞர்களுக்கு இன்று ஒரு வழிகாட்டியாகவும் தமிழக மக்களுக்கு ஒரு வழிகாட்டியாகவும் திகழ்ந்து கொண்டிருக்கும் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை சார்பாக வரவேற்கின்றோம். தேசியத்துடைய பார்வையாளரும் பக்கத்தில் இருந்த தலைவர்களோட கையெல்லாம் தூக்கி காமிச்சார் பாருங்க. இதுதான் அண்ணாமலை. இந்த குணத்துக்காக தான் அண்ணாமலை பின்னாடி இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்கிறது. அதன் பிறகு உரையாற்றிய அண்ணாமலை அவர்கள் இந்த பேரணி எதற்காக, ஆப்ரேஷன் சிந்தூர் எதற்காக அப்படின்றதெல்லாம் விரிவாக விளக்கமாக நம்ம மக்களுக்கு விளக்கினார் திரு அண்ணாமலை அவர்கள். அதாவது இந்த பேரணி இந்த பேரணியின் மூலமாக நிறைய இளைஞர்களுக்கு, இளைஞர்களுக்கு நம்மை நாட்டுக்காக அர்ப்பணிக்க வேண்டும் அப்படின்ற எண்ணம் வர வேண்டும் அப்படின்றதுக்காக தான் இந்த பேரணி நடத்துகின்றோம். இராணுவத்தில் சேர வேண்டும், காவல்துறையில் சேர வேண்டும், விமானப்படையில் சேர வேண்டும் அப்படின்றதுக்காகவும், மற்றும் இங்கே உயிரிழந்த அந்த வீரர்களுக்கும் வீராங்கனைகளுக்கும் மரியாதை செலுத்தவும் தான் இந்த பேரணி நடத்துகின்றோம். இந்தியர்களுக்கு, இளைஞர்களுக்கு, குழந்தைகளுக்கு, சின்ன மழலைகளுக்கு ஒரு கொடி ஊர்வலம் என்ன என்பதை காட்ட வேண்டும். பள்ளிக்கூடத்துக்கு போற குழந்தை மேடையின் மீது நம்முடைய அன்பு தலைவரோடு 3 குழந்தைகள் நின்று கொண்டிருக்கின்றார். அந்த சின்னஞ்சிறு குழந்தைகளுக்கு ஒரு தேசிய உணர்வை, உணர்ச்சியை, இந்த தேசிய கொடிக்கு இருக்கக்கூடிய மரியாதை எல்லாம் காட்ட வேண்டும் என்பதற்காக பொதுமக்கள் நாம் எல்லோரும் ஒன்றாக இணைந்து இந்த ஊர்வலத்தை நடத்தி காட்டிக் கொண்டிருக்கின்றோம். இதெல்லாம் பார்த்து இங்க இருக்கக்கூடிய ஏதோ ஒரு இளைஞனுக்கோ இளைஞிக்கோ நான் ஒரு யூனிஃபார்மை போடணும், பாதுகாப்பு படைக்கு போகணும், பிஎஸ்எஃப்க்கு போகணும், சிஆர்பிஎஃப்க்கு போகணும், இந்தியன் ஆர்மிக்கு போகணும், தமிழ்நாடு காவல்துறையில் நான் சேரணும், நானும் ஒரு காவல் ஆய்வாளராக பணிபுரிய வேண்டும், என்னுடைய உயிரை துச்சமென மதித்து இந்த நாட்டுக்கு கொடுக்க வேண்டும் என்று யாரோ எங்கேயோ ஒருவருக்கு பொறித்தட்டு. அதற்காகத்தான் இது போன்ற கொடி பேரணியை நாம் நடத்துகின்றோம். அன்பு சொந்தங்கள் எல்லோரையும் அழைத்திருக்கின்றோம். எல்லாரும் வாங்க, கட்சி பேதம் எதுவும் இல்லை.
எந்த கட்சியாக இருந்தாலும் தேசிய உணர்வோடு கலந்து கொள்வோம். இதிலே மதம் கிடையாது. இதிலே இந்தியன் என்கின்ற உணர்வு மட்டும்தான் நம்ம இணைத்துக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அற்புதமான இந்த பேரணிக்கு வருண பகவானே வழிவிட்டு பார்த்து மகிழ்ந்து சிரித்துக் கொண்டிருக்கின்றார். வருண பகவானுக்கு மழை பெய்யணும், இருந்தும் நமக்காக மழையை பொழிஞ்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். இந்த கொடி ஊர்வலத்தை நீங்க நடத்த வேண்டும் என்று அப்படிப்பட்ட கொடி ஊர்வலம் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கப்புறம் ஆபரேஷன் சிந்தூர் எதற்காக அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் விளக்கி இருக்கிறார். நிறைய நண்பர்கள் கேட்கிறாங்க, ஆபரேஷன் சிந்தூர் எதற்காக நாம செய்யணும், எதற்காக தேவைப்பட்டது? இது போன்ற நிகழ்ச்சி மூலமாக அதையும் உங்களிடம் எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. அன்பு சொந்தங்களே, நாம் எப்பொழுதுமே பாகிஸ்தான் என்கின்ற நாட்டை பிரிச்சு கொடுக்கல. முகமது அலி ஜின்னா அவர்கள் இருநாட்டு கொள்கை என்று சொன்னார். இந்தியாவில் இஸ்லாமியர்கள் ஒற்றுமையாக இருக்க முடியாது, எங்களுக்கு தனி நாடு வேண்டும் என்கின்ற இருநாட்டு கொள்கை, 2 நேஷன் ஃபார்முலா முகமது அலி ஜின்னா அவங்க வச்சாங்க. நம்ம எல்லோருமே ஒரு கனத்த இதயத்தோடு, நம்முடைய சொந்தங்கள் அந்த பக்கம் போகும் பொழுதும் கூட கனத்த இதயத்தோடு நாம் ஒத்துக்கொண்டோம். பிரிட்டிஷ்காரங்க ஒத்துக்கிட்டாங்க, எத்தனையோ பேர் ஒத்துக்கல. 1947 ஆகஸ்ட் 15 நமக்கு சுதந்திரம். ஒரு நாள் முன்பு பாகிஸ்தானுக்கு சுதந்திரம். 2 நாட்டை பிரிச்சாச்சு. அதன் பிறகு பக்கத்து நாட்டில் இருக்கிறவங்கள நம்ம சகோதரர்களாக பார்த்தாலும் கூட 1947 இருந்து பிரச்சனை மேல் பிரச்சனை செய்து கொண்டிருக்கின்றார். 1948 யுத்தம் பார்த்தீங்க, மிகப்பெரிய யுத்தம் அது. ஐநா சபையில போய் அப்பவே அந்த யுத்தம் நிறுத்தப்பட்டது. நேரு அவங்க ஐநா சபைக்கு போனார். அப்பவே காஷ்மீர்ல 72,000 சதுர கிலோமீட்டர் பாகிஸ்தான் அவர்கள் பிடித்து வைத்துக் கொண்டார். மொத்தமாக காஷ்மீரை பொறுத்தவரை 2,22,000 சதுர கிலோமீட்டர், 72,000 சதுர கிலோமீட்டர் பாகிஸ்தான் பிடிச்சு வச்சுக்கிட்டான். அப்பிருந்து ஆரம்பித்த பிரச்சனை இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் எங்கேயும் கூட பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு அப்பாவியை யாரும் கூட இந்தியாவிலிருந்து எந்த பிரச்சனை ஏற்படுத்தல. முதல் யுத்தம் 1948, இரண்டாவது யுத்தம் 1965, மூன்றாவது யுத்தம் 1971, நான்காவது 1998, 99. தொடர்ந்து யுத்தமாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய மக்களை படுகொலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். காஷ்மீரில் தீவிரவாதத்தை வளர்க்கிறார். பக்கத்து நாடாக இருந்து, நம்முடைய சகோதர நாடாக இருந்தும் கூட எல்லை கடந்த பிரச்சனைகளை தொடர்ந்து பாகிஸ்தான் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எத்தனை முறை அவர்களுக்கு நாம் புத்தி கற்பித்தாலும் கூட அவர்களுக்கு தெரியவில்லை. அப்புறம் பாகிஸ்தானோட பிரதமர் சொன்னார், என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிந்து நதியின் நீரை நிறுத்தினால் அந்த ஆற்றில் தண்ணீர் ஓடாது, ரத்தம் தான் ஓடும், ரத்த ஆறு தான் ஓடும் அப்படின்னு பாகிஸ்தான் பிரதமர் சொன்னார். ஆனால் நம்ம பிரதமரோ, உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கையா, நாங்கள் சிந்து நதி நீரை நிறுத்திட்டோம், அவ்வளோதான், அதில் உறுதியாக இருக்கோம், இனி சிந்து நதி பாகிஸ்தானுக்கு பாயாது அப்படின்னு மண்டையில் ஒரு கொட்டு வச்சு சொல்லியிருக்கிறார் நம் நாட்டின் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். பிரதமர் அவர்கள் தெளிவாக சொல்லி இருக்கின்றார்கள், தண்ணியும் ரத்தமும் ஒன்றாக கலந்து ஓடுவதற்கு வாய்ப்பே இல்லை. எங்கே ரத்தம் ஓடுகின்றதோ அங்கே தண்ணீர் விடுவதற்கு வாய்ப்பே இல்லை என்று இதையெல்லாம் நாட்டு மக்களிடம் எடுத்து சொல்ல வேண்டும். நம்முடைய பாதுகாப்பு படை வீரர்கள் எப்படி நமக்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள் என்பதையெல்லாம் இந்த கொடி யாத்திரையின் மீது சொல்ல வேண்டும் என்பதற்காக நம்முடைய மாநில தலைவர் அன்பண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள், நம்முடைய மூத்த தலைவர்கள் இங்க வந்திருக்கிறாங்க. நமக்கு தெரியும், போர் என்று வந்தால் இது போன்ற நம்முடைய வீர மனிதர்கள் கொல்லப்படுவது எல்லா பொருளையும் பார்க்கிறோம். போர் நம்ம கையில் இல்லைங்க ஐயா. நாம் எப்பொழுதும் போரை விரும்பியதில்லை. 2016 ஜனவரி 1ஆம் தேதி நாம் எல்லாம் புத்தாண்டு கொண்டாடி கொண்டிருக்கும் பொழுது பஞ்சாப்ல பத்தான்கோட் என்கின்ற இடத்துல பாகிஸ்தான் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினாங்க 2016. அப்பொழுது நாம் என்ன சொன்னோம், பாகிஸ்தானையே வர சொன்னோம், வாங்க உங்க போலீஸ் அனுப்பி பத்தான்கோட்ல நீங்களே இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க. சண்டை இன்னும் நிறுத்தப்படவில்லை. இது தற்காலிக நிறுத்தமே தவிர சண்டை முழுவதுமாக நிறுத்தப்படவில்லை. இனிமே இந்தியா மீது பாகிஸ்தான் நடத்தக்கூடிய ஒவ்வொரு தாக்குதல்களும், அதாவது இந்திய வீரர்களின் மேல் அல்லது இந்திய அப்பாவி மக்களின் மேல் நடத்தக்கூடிய ஒவ்வொரு தாக்குதலும் ஆக்ட் ஆஃப் வார், அதாவது போர் என கருதப்படும் அப்படின்னு நம் நாட்டின் பிரதமர் சொல்லியிருக்கிறார். அதையும் விலகி இருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள். நம்முடைய பிரதமர் அவர்கள் தெளிவாக சொல்லி இருக்கின்றார், சண்டை நிறுத்தப்படவில்லை. 2 நாடுகளுடைய சண்டைக்கு பாஸ் செய்திருக்கிறோம். தற்காலிகமாக ஒரு பாஸ் அறிவிச்சிருக்கிறோம். தற்காலிகமாக ஒரு முடிவு கொடுத்து அதை நிறுத்தி வைத்திருக்கின்றோம். தற்காலிக நிறுத்தம் மட்டும்தான். இன்றிலிருந்து இந்தியாவின் மீது பாகிஸ்தான் நடத்தக்கூடிய ஒரு தீவிரவாத தாக்குதலையும் நம்முடைய இந்திய நாடு அதை ஆக்ட் ஆஃப் வார், அதை போர் என்று பார்க்க போகின்றோம். ஐநா சபைக்கு போவதோ, உங்களை அழைத்து பேசுவதோ இனி இந்தியாவினுடைய தலைவர்களுடைய கையில் அது இல்லை. கையிலிருந்து பாகிஸ்தானே அதை எடுத்துட்டான்.
நம்முடைய பாதுகாப்பு படை வீரர்கள் மீது, நம்முடைய நாட்டினுடைய பொதுமக்களின் மீது இன்னும் ஒரு தீவிரவாதி தாக்குதல் நடத்தப்பட்டால் அது ஆக்ட் ஆஃப் வார், எங்கள் மீது போர் தொடுக்கின்றீர்கள் என்று எடுத்து தக்க பதிலடி கொடுப்போம் என்று நம்முடைய பிரதமர் அவர்கள் சொல்லி இருக்கின்றார். அன்பு சொந்தங்கள், திருப்பூரில் நேற்று கோலாகலமாக முடிந்திருக்கிறது இந்த தேசிய கொடியேந்தி பேரணி. இன்னைக்கு ஒசூரில் நடக்க இருக்கிறது இதே மாதிரி தேசிய கொடியேந்தி பேரணி. அதனால் கட்சி பாகுபாடின்றி இந்த நாட்டிற்காக அனைத்து பொதுமக்களும் அந்த பேரணியில் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.